உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். முருகனுக்கு 6 படை வீடுகள் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுல 4ஆம் படை வீடு தான் வந்து பாத்தீங்கன்னா சுவாமி மலை. இப்ப அங்கதான் நம்ம வந்திருக்கிறோம். முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இந்த இடத்த பத்தி ஒரே ஒரு லைன்ல சொல்லணும்னா, அப்பனுக்கு பாட சொன்ன சுப்பன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதாவது அப்பனுக்கே வந்து பாட எடுத்த முருகப்பெருமான மையப்படுத்தி தான் இந்த திருத்தலம் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த திருத்தலம் பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கோம். அப்பனுக்கு பாடம் சொன்ன கதையாகட்டும், அது மட்டும் இல்லாம இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த விளக்குகள் ஏற்றுறதுக்கான விஷயம் வந்து நான் பார்த்தேன். கோவில்ல ரொம்ப அற்புதமான விஷயம் வந்து இருந்தது. ரொம்ப க்ளோஸ் அப்ல நம்ம சாமியை பார்த்தோம். ரொம்ப உயரமான முருகர் சிலையும் வந்து இந்த இருந்தது. இந்த விளக்குகள் ஏற்றுறதுக்கான காரணம் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து வேண்டுதல்களா இங்க வைக்கிறாங்க? இங்க வந்துப்பா சரவண பவ அப்படிங்கிற மாதிரி அந்த 6 விளக்கு ஏத்துறாங்க. அதுவும் சண்முகனுக்கு ஏத்துறாங்க. சண்முகன் 6 முகம் நிக்கையா, அங்க 6 விளக்கு ஏத்துறதா மெயின். அதுல நெய் விளக்கு தான் ஏத்துவாங்க. இன்னொரு விசேஷம் என்னன்னா, முருகனுக்கு எய்தாப்புல என்ன இருக்கும்? மயில் தானே இருக்கும். இங்க என்ன பாத்தீங்க? யானை. ஏன் அங்க யானை இருக்கு அப்படின்னு கேட்டா, தேவேந்திரன் இந்த கல்யாணம் பண்ணி கொடுக்கறல்ல தெய்வ யானைய, அதனால யானையே பரிசா கொடுக்கறாரு. அதனால இந்த கோயில்ல மட்டும் மயிலுக்கு பதிலா யானை இருக்கும். அது ஒரு விசேஷம். இன்னொன்னு, இது மிக பெரிய முருகன், உயரமா இருப்பாரு. குடிமி இருக்கும். அதே மாதிரி பூணூல் போட்டிருப்பாரு. கையில வந்து வஜ்ர வேல் அப்படின்னு வச்சிருப்பார். அந்த வஜ்ர வேல்ல என்ன அர்த்தம்னா, இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி, அந்த 3 சக்தியும் அந்த வேல்ல அடங்கி இருக்கு அப்படிங்கறதான் இதோடைய அர்த்தம். இந்த வியாழக்கிழமை வந்து என்ன பாத்தீங்கன்னா, வைர வேல் சாத்துவாங்க. அத வந்து இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து பாப்பாங்க. வைரம்னா அந்த வஜ்ர வேல்ல, வஜ்ரம்னாவே உங்களுக்கு வைரம் தானே, அந்த வைர வேல்ல இவ்வளவு அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலா மாட கோயில். இப்ப நம்ம எத்தனை மாட கோயில் பார்த்தோம்? எல்லா ஊர்லயும் ஒரு மாட கோயில் பார்த்தோம்ல, அதே மாதிரி இதுவும் மாட கோயில் தான். குன்று கிடையாது, செயற்கையாக அமைக்கப்பட்ட குன்று. இது செயற்கை குன்று கிடையாது. மாட கோயில் படியெல்லாம் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் குன்றுகளை கொண்டு வச்சுட்டு அப்படியே மேல கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இதுதான் இந்த கோயிலோட பிரதானம். நம்ம ஆதி திருவேரகம்னு பார்க்க போறோம். ஏராகரம் அதுதான் பழைய சுவாமி மலை. மேல பாத்தீங்கன்னா ஆதி சுவாமி மலையினே இருக்கும். மலை மேலதான், அது கீழே இருக்கும். இது முருகன்னா குன்றுலதான் இருக்கணும் அப்படிங்கறதுனால இந்த மாட கோயில வந்து குன்றுகளை சுத்தி வச்சு மேல முருகனை வச்சுட்டாங்க. அதான் சுவாமி மலை மேல் அமர்ந்தவரே அப்படின்னு அருணகிரிநாதர் பாடி இருக்கிறார். அதனால சுவாமி மலை மேல் அமர்ந்தவரே சாமி மலை. ஆக்சுவலா இந்த சிவபெருமான் கீழே இருக்க நம்ம பார்க்கல. இப்படி போயிட்டு இப்படி வந்துட்டோமா, கீழே ஒரு சிவபெருமான் இருப்பாரு. மீனாட்சி இருக்கும். சுந்தரேஸ்வரர், மீனாட்சி தான் இங்க சாமி. அது 10 படி ஏறுற மாதிரிதான் இருக்கும். அப்ப சிவனுக்கு கோயில் வச்சிருக்காங்க. அம்பாளையும் சிவனையும் வச்சிருக்காங்க. மாட கோயில் 10 படி தான் ஏறி போவோம். இதுக்கு மேல ஸ்டெப்ஸ் வச்சு குன்று அமைச்சிருக்காங்க. இதுதான் இந்த சுவாமி மலை. ஆதி சுவாமி மலை நம்ம வந்து திருவேரகம் அப்படிங்கிற கோயிலுக்கு போறோம். அங்க திருவேரகத்துலதான் நமக்கு எல்லா ஒரு விஷயமும், சுவாமி மலைனா என்ன, ஆதி சுவாமி மலைனா என்ன, எங்க உங்களுக்கு சிக்கல் வேல், யாரு வந்து உபதேசம் பெற்றாங்க, அந்த உபதேசம் பெற்றதெல்லாம் ஆக்சுவலா தெரியும். ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை பிரம்மாவுக்கு தலகணம் முடிச்சதுனால சிறையில அடிச்சிருவார் ஸ்கந்தகிரியில. அப்புறம் ஓம் என்ற பிரணவ மந்திரத்துக்கு அர்த்தம் கேட்கிறார். அர்த்தம் கேட்கும் போது, நீ வந்து ஸ்டூடெண்ட் மாதிரி, ஒரு சீடன் மாதிரி அமர்ந்தாதான் நான் சொல்லுவேன். எனக்கு தெரியுமா, நீ சோதிக்க போகிற. அப்பாவை கேட்கிறாரு, எனக்கு தெரியுமா, நீ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற. அப்படி தெரிஞ்சுக்கிற விஷயத்தை கூட நீ சீடனாக அமர்ந்துதான் கேட்க வேண்டும் அப்படின்னு சொன்னதுனால வாயை பத்தி வலது காதை கொடுத்து கேட்கிறார். மறுபடியும் இடது காதல சொல்வதாக ஒரு அர்த்தம் உண்டு. ஏன்னா அம்மா கேட்கிறா, அர்த்தநாரீஸ்வரராக இடது பக்கம் அம்பாள், அதனால இடது பக்கம் கேட்கிறார். இதுதான் இந்த சுவாமி மலையோட மிக முக்கியமான ஒரு வரலாறு. ஓகே, சோ அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். எனக்கு இன்னுமே ரொம்ப ஆர்வமாக இருக்கு. அதுதான் நம்மளுடைய இந்த 6 முருகன் கோவிலுக்கான பயணத்தினுடைய இறுதியாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கோவிலும் கூட. அந்த கோவிலுடைய பார்வை முடிஞ்சதும் நம்ம இந்த 6 முருகன் கோவிலுடைய தரிசன பயணம் வந்து நிறைவு பெறும். அது இங்க இருந்து எவ்வளவு தூரம் மேம்? இங்க இருந்து கும்பகோணம் கொஞ்சம் தூரம், ஒரு 5-6 கிலோமீட்டர். ஓகே, ரொம்ப பக்கம். ஓகே மேம். ஸோ இந்த நிகழ்ச்சியுடைய நிரல் கிட்டத்தட்ட வந்துட்டோம். ஸோ இன்னும் இறுதியாக இருக்கக்கூடிய அந்த கோவிலையும் பார்த்துடலாம். ஸோ எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் சில வரலாறுகளையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பயணத்தை தொடரும். சிவபெருமானது
முருகன்ட்ட சிவாஸ்திரத்தை கொடுத்து அந்த அஸ்திரத்தை பூமியில் எய்து அதை விழுந்த இடத்தை அகமாக கொள்ளுமாறு சொல்றாரு. அதன்படி முருகப்பெருமான் அஸ்திரத்தை எய்து விழுந்த இடம் அது. அஸ்திரத்துக்கு ஏர்னு ஒரு பெயர் உண்டு. ஏர் விழுந்த இடத்தை முருகன் அங்கே அகமாக கொண்டதுனால ஏர் அகம் அப்படின்னு இந்த ஊருக்கு பேர் இருந்தது. ஏருங்கிற வார்த்தைக்கு அழகன் அப்படின்னு இன்னொரு பொருளும் உண்டு. அழகன் உறையும் இடம் ஏரகம் அப்படின்னு பேர். ஏரகம்ங்கிற வார்த்தை தான் இன்னைக்கு மக்களால் ஏரகரம் ஏராகரம்னு மருவி போயிடுதே தவிர ஏரகம்னு இந்த ஊருக்கு பேர். அடியார்கள் பாடல் பெற்றனால திரு அப்படிங்கிற மரியாதைக்குரிய வார்த்தை. திரு ஏரகம் திருவேரகம் அப்படின்னு இந்த ஊருக்கு முழு பெயர். இங்கு முருகபெருமான் பூலோகத்தில் இறங்கி சிவபெருமானை பாசுபதாத்திரம் வேண்டி பூஜிக்கிறார். பாசுபதாத்திரம் கிடைச்சது 3 பேருக்கு தான். முதல்ல முருகன், 2வது ராமர், 3வது அர்ஜுனர். 3 பேருக்கு தான் கிடைச்சது. அதில் முருகபெருமான் பாசுபதாத்திரம் வாங்குறதுக்கு இங்கே சிவபெருமானை பூஜித்து பாசுபதாத்திரம் விட்டு அம்பாளை பூஜித்து சக்திவேல் வாங்குறார். சக்திவேல் பெற்ற திருத்தலமாக வேல் வாங்கின பதிகம் இங்கே தான் பாடப்பட்டிருக்கு. தகஜாதனக்கு உன் அடிகாண வைத்த தனி ஏரகத்தின் முருகோனே தரு காவிரிக்கு வட பாரிசத்தில் சமர் வேல் எடுத்த பெருமாளே அப்படின்னு அருணகிரியார் திருப்புகழில் பதியம் பாடியிருக்கார். கோவிலுக்கு பின்பக்கம் பழவாறுன்னு சொல்லக்கூடிய காவிரி ஓடுது. இந்த காவிரிக்கு வடக்க அமைந்துள்ள திருத்தலம், அதாவது தரு காவிரிக்கு வட பாரிசத்தில் சமர் வேல் எடுத்த பெருமாளே அப்படிங்கிறார். இப்போ 15ஆம் நூற்றாண்டுல கடைசியில தான் அருணகிரியார் திருப்புகழ் பாடியிருக்காரே தவிர இதற்கு முன்னாடி தமிழ் சங்கிலக்கின் உள்ள சிலப்பதிகாரத்துல வஞ்சி காண்டம் அப்படின்னு ஒரு பிரிவு, அதுல குன்றக்குறவின்னு ஒரு நூல், அதுல நச்சினாருக்கு நேர் இங்க வேல் வாங்கின பதியம் பாடியிருக்கார். சீர்கழு செந்திலும் செங்கோடும் வெண்குன்றும் ஏரகமும் நீங்கா இறைவன் கை வேலென்றே பாரிரும் பவ்வத்தினுள் புக்கு பண்டொரு நாள் சூர்மா தடிந்த சுடர் இளைய வெல்வேலே அப்படின்னு வேலுக்கு பதியம் இங்கேதான் பாடியிருக்கார். அம்பாளுக்கு வேல் கொடுத்த நாயகி அப்படின்னு பேரு, சங்கரநாதர் அப்படின்னு பழைய பேர். இங்க வேல் வாங்கிதான் திருச்செந்தூர்ல சம்மாரத்துக்கு போறார். திருச்செந்தூர்ல சம்மாரம் முடிஞ்சு திரும்பவும் முதல்ல இடம் கொண்ட கேத்திரம் இங்கேயே வரும்பொழுது தேவர்கள்லாம் மனமகிழ்ந்து பொன்முடி சுற்றா. அதனால முருகனுக்கு இங்க கிரீடம் கிடையாது, பொன்முடி சேவை வைரமுடி சேவைங்கிற குளத்துல இருப்பார். இது ராஜகோலம்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல ராஜாலாம் போருக்கு போகும்போது கிரீடம் தெரிச்சுன்னு போக மாட்டா, ஏன்னா போர் புரியும் போது கீழே வேணும் பொன்முடி சுட்டின்னு போவா. இது மாதிரி இங்க சுவாமி பொன்முடி சேவையில இருக்காரு. முடிய குடுமையா முடிஞ்சு அதில் பொன்னாலும் சுற்றி அலங்கரிச்சிருக்கும். அந்த பொன்முடி சேவையில 4 கரங்களோட இங்க முருகப்பெருமான் இருக்காரு. உபதேசம் செய்வதற்கு முதல் அகமாக கொண்ட க்ஷேத்திரம் இந்த க்ஷேத்திரம் தான் எடுத்துக்கிறார். இது ஒரு குன்று பகுதியான தவிர தஞ்சை மாவட்டத்தில் மலைகள் கிடையாது, செதுப்பு நிலை. இது ஒரு மண் திட்டு குன்று பகுதி. சுவாமிக்கு கந்தநாதன் பின்னாடி பேர் வந்தது. கந்தனிடம் நாதனாக சிஷ்யனாருக்கு உபதேசம் வாங்குறார் சுவாமி. அதனால கந்தநாதன் சிவனுக்கு பேர். நாதன்கிற வார்த்தை குரு சிஷ்யம், சிஷ்யன் குருவுக்கும் பொருந்தும். அது மாதிரி இணை பிரியாத பந்தத்தை உண்டு பண்ணக்கூடியது நாதன்கிற வார்த்தை, ஒரு பிரியமா இருக்கக்கூடிய வார்த்தை. அது கந்தனிடம் நாதனா சிஷ்யனாருக்கு உபதேசம் வாங்குற சுவாமி. அதனால கந்தநாதன் சிவபெருமானுக்கு பெயர். சுவாமிக்கு நாதனாக குருவாயிருந்த உபதேசம் செய்யறால் சுவாமி நாதன் அப்படின்னு முருகனுக்கு பேர். இங்கே முருகன் சுயம்பு. சுவாமிக்கு எந்திர பிரதிஷ்டை கிடையாது. முருகனுக்கு ஒளிப்படாத தெய்வம். அந்த காலத்துல சிலை செய்யணும்னா ஒளியும் சுத்திலும் வச்சுதான் சிலை செய்வா. அந்த ஒளிப்படாத தெய்வம் இங்கே உள்ள முருகபெருமான். அதனால சுவாமி சுயம்பு மூர்த்திங்கிறனால ஆதிங்கிற வார்த்தை. ஆதி சுவாமிநாதன் அப்படின்னு முருகனுக்கு பேர். சங்கரன் செய் வழியாக அம்பாள் உபதேசம் வாங்குறார். சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் உரைத்த குருநாதா அப்படின்னு அருணகிரிநாத் திருப்புகழ அதிகம் பாடுறார். சுவாமி 2 காதிலையும் முருகன்ட்ட உபதேசம் வாங்குறார். வலது காதில் எனக்கு நீ உபதேசம் பண்ணிட்டா, இடது பாகத்துல உமையோர் பாகன் அம்பாலும் இருக்கா, இடது பாகத்திலேயே உபதேசம் பண்ணிட்டு அம்மாவும் காது குளிர கேட்கட்டுங்கிறார். அப்போ சங்கரன் செய் வழியாக அம்பாள் உபதேசம் பெற்றனால சங்கர நாயகி அப்படின்னு அம்பாளுக்கு பேர் வந்தது. இங்க இடது பக்கத்துல அகஸ்தியர் சுவாமி மலையில பாத்தீங்கன்னா பொதுவாக முருகன் பிரதானமாக இருக்கக்கூடிய க்ஷேத்திரத்துல அகஸ்தியர் சிலை எங்கேயும் இருக்காது. முருக சுவாமிநாத வாங்க விட்டு தான் அகஸ்தியர் சிலை இருக்கும். அதே மாதிரி பார்த்து சுவாமி மலையில நேத்திர விநாயகர் தரிசனம் பண்ணிட்டு உள்ள நுழையும் போது அகஸ்தியரும் இடும்பனும் வச்சிருப்பா, பிரதிஷ்டை பண்ணிருப்பா. அகஸ்தியர் சிலை நூதன பிரதிஷ்டையா இருக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே கிடையாது. சொதைய விடவில் தான் அகஸ்தியர் பிரகாரத்துல இருப்பார். அகஸ்தியர் சொதையில தான் இருக்கும். அங்க இங்க இடது பக்கத்துல அகஸ்தியர் இருக்கார். இது குழந்தை பாக்கியத்துக்கு பதியம் பாடப்பட்ட கேத்திரம். அருணகிரிநாத் திருப்புகழ செகமாயுற்று எனகவாளுக்கு திருமாது கர்ப்பம் உடல் ஓரி அப்படின்னு, என்னுடைய மனைவிக்கு கர்ப்பம் சிதலம் முடிஞ்ச போச்சு, குழந்தை பாக்கியம் இல்லை, இவ்வளவு அழகா இருக்கக்கூடிய நீயே எனக்கு குழந்தையா வரணும் அப்படின்னு அருணகிரிநாத் திருப்புகழ் குழந்தை பாக்கியத்துக்குண்டான பதியம் பாடின கேத்திரம். அம்பாள் எப்படின்னு கேட்டால் மாத்ரு ரூபம். அம்பாளுக்கு மாத்ரு ரூபம்ங்கிறது எல்லா ஆலயத்திலையும் நிறைய இருக்கு. இதுல ஸ்கந்தமாதாங்கிற ரூபத்துல இங்க அம்பாள் இருக்கா. ஸ்கந்தன்னா குழந்தை, குழந்தை மேல அவ்வளவு பிரியமா இருக்கு அம்பாள். தன்னுடைய குழந்தை போருக்கு போறா, குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு தன்னுடைய சக்தி எல்லாத்தையும் ஆயுதமா மாத்தி சக்தி ஆயுதமா கொடுத்த கேத்திரம் இது. அம்பாள் இங்க அவ்வளவு பிரியமா இருக்கா குழந்தை மேல. சுவாமியோட பேர் கந்தநாதன் பேர். கந்தனிடம் உபதேசம் பண்றதுனாலே, கந்தன் மேல பிரியமா இருக்கிறதுனாலே கந்தநாதன் சுவாமிக்கு பேர். அப்பா அம்மாவோட பேர் குழந்தை மேல அவ்வளவு பிரியமா இருக்கிற குழந்தை பாக்கியத்துக்கு பிரதான கேத்திரம். என்றனையாலும் ஏரகச் செல்வ மைந்தன் வேண்டும் வரமகன் துதவும். அந்த ஏரகச் செல்வர் விரதம். மைந்தன்னா குழந்தை, குழந்தை வேண்டும் வரமகன் துதவனு. சஷ்டி விரதம் இங்க பிரதானம். சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரணும் பழமொழி சொல்லுவா. சஷ்டி விரதம் இருந்து தொட்டில் வச்சு அர்ச்சனை பண்ணி இங்க ஸ்தலவிருஷம் நெல்லி மரத்தில் கட்டும்போது குழந்தை பாக்கியத்துக்கு ஒன்று அனுகிரகம் பண்ணுவார். அதே மாதிரி இங்க முருகப்பெருமானுக்கு செவ்வாழைப்பழம் ரொம்ப பிரீதி. குழந்தைக்கு செவ்வாழைப்பழம் டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு. அதே மாதிரி கர்ப்பத்தை வலுப்படுத்துறதுக்கு ஒரு உதவியா இருக்கிறது முதல்ல பார்த்தீங்கன்னா செவ்வாழைப்பழம் தான். கர்ப்பம் சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்வு பண்றது செவ்வாழைப்பழம். அது மாதிரி இங்க செவ்வாழைப்பழம் முருகனுக்கு ரொம்ப பிடிக்கும். செவ்வாழைப்பழம் நைவேத்தியம் பண்ணி செவ்வாய்க்கிழமை செவ்வாழைப்பழம் செவ்வரளி பிடிப்போம். இங்க முருகப்பெருமானுக்கு எல்லா விதமான காரியத்தையும் பூர்த்தி பண்ணி கொடுத்துறாரு.
இது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான பிரார்த்தனையும் நடிச்சு கொடுத்தாங்க. சுவாமி எப்படி வழிபடணும்னா ஓம் எழுத்தில் அன்பு மிக ஓரிங்கிறார். காமியத்தெழுந்து இளையாதே காலர்கை படிந்து மடியாதே. இங்க முருகன் சத்ரு சம்மார ரூபமா இருக்கார். சத்ரு ரூபமா இருக்கக்கூடிய அசுர குலத்தை அழிக்கிறதுக்கு முருகன் இங்கிருந்து புறப்படுறதுனால சத்ரு சம்மார ரூபம்னு சொல்லக்கூடிய ரூபத்தில் இங்க முருகன் இருக்கார். அதே மாதிரி தேவர்கள்லாம் இங்கேருந்து சத்ரு சம்மார திருத்தத்தை நாமாவளின்னு ஒரு நாமாவளி இருக்கு முருகனுக்கு. இந்த நாமாவளியை தேவர்கள் இங்கிருந்து தான் பண்ணி அனுப்புறாங்க. சத்ரு சம்மார திருத்தத்தை நாமாவளிங்கிறது பிறப்பிடும். இந்த நாமாவளியில் வரும் யமாதர்மஹா யமதர்ம பூஜிதாதர்மஹான்னு முருகப்பெருமான் இங்கிருந்து கோபம் வரும்பொழுது யமதர்மனும் பயந்து பூஜித்த கேத்திரம் இது. அதனால தான் காலர்கை காமியத்தெழுந்து இளையாதே காலர்கை படிந்து மடியாதே. யமதர்மனோட பயம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் இங்கே உள்ள முருகப்பெருமானை வழிபடும் போது காலனும் பயந்து ஓடுவாங்கிறார். காலர்கை படிந்து மடியாதே ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊறிங்கிறார். இங்கே சுவாமி எப்படின்னா எல்லா விதமான பிரார்த்தனையும் நம்ம விட்டு வைக்கணுங்கிற நம்ம பிரார்த்தனை வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இங்கே சுவாமிகிட்ட எழுத்தாப்புல நாளே போகிறோம் நம்மளோட பிரார்த்தனையை அவர் கிரகிப்பார். நம்மகிட்ட என்னன்னு கேட்டால் குழந்தை பேரை எவ்வளவு நம்ம ஒரு பிரியமா இருப்போமோ அதே மாதிரி இங்கே முருகப்பெருமான பிரியமா இருக்கும்போது அன்போடு வழிபடும் போது ஓவியத்தில் அந்த மருள் வாங்கிறார். ஒரு ஓவியத்தை பூர்த்தி செஞ்சா பார்க்க எவ்வளவு அழகா இருக்குமோ அது மாதிரி நம்ம வாழ்க்கையை இடையூறு இல்லாமல் பூர்த்தி செஞ்சு கொடுத்துருவார். ஏமவர் பகிர்ந்த மயில் வீரா ஏரகத்தமர்ந்த பெருமாளே அப்படின்னு 16 திருப்புகழில் பதியம் பாடியிருக்காரு. முதல்ல இங்கே பாடினது நக்கீரர் திருமுருகாற்றுப்படை. தமிழ் சங்க இலக்கியம் உள்ள 10 பாட்டுல 1. 10 பாட்டுல பாடல் பெற்ற க்ஷேத்திரம் இது. நக்கீரர் திருமுருகாற்றுப்படையில திருவேரகம் என்பது அந்தனர் வாழும் இடம்னு சொல்றாரு. 7 அக்ரஹாரம் இருந்த முதல் க்ஷேத்திரம். 700 பிராமண குடும்பம் இருந்து இங்கே சுவாமிட்ட பஞ்சாட்சரம் 5 எழுத்து மந்திரம், அம்பாள்கிட்ட நவாட்சரம் 9 எழுத்து மந்திரம், முருகன்ட்ட சடாட்சரம் 6 எழுத்து மந்திரத்தை சொல்லி வழிபட்டிருக்காரு. அதுவும் இந்த பதியத்தில் எப்படி பாடுறாருன்னா 6 எழுத்து அடக்கிய அருமறை கேள்வினாங்கிற யாரும் கேட்டிராத 6 எழுத்து மந்திரம்னு நக்கீரர் சொல்றார். இன்னைக்கு எல்லாரும் பொதுவாக சரவண போங்கிறதா எல்லாருக்கும் தெரியும். இங்கே சுவாமி 12 வயசு குழந்தையா இருக்கிறதுனால குமாராயனமே அப்படிங்கிற 6 எழுத்து சொல்லி வழிபட்டதாக பதியத்தில் பாடியிருக்காரு. ஏன்னு கேட்டால் இப்போ கல்யாண வயசு வரும்போது தான் ஒரு பையனுக்கு சிரஞ்சீவி திருநரை செல்வன்கிற பட்டம் கொடுப்பா. 12 வயசு குழந்தைக்கு குமாரன் செல்வன்கிற பட்டம் தான் கொடுப்பா. இங்கே சுவாமி 12 வயசு குழந்தையா இருக்கிறதுனால குமாராஜனமே அப்படிங்கிற 6 எழுத்தை சொல்லி வழிபட்டதாக. இதனால ஏரகத்து உரைதலும் உரியன்னதான் என்று சந்தோஷமா இங்க ஏரகத்தில் அமர்ந்திருக்காரு அப்படிங்கிறத நக்கீரர் திருமுருகாற்றுப்படை பாடுறார். 2வது பாடினது கச்சியபதிவாசன கந்தபுராணம். நீரகத்தேதனை நினையும் அன்பினோர் பேரகத்தலமரம் பிறவி நீத்தினுங்கிறார். திருவண்ணாமலை எப்படி நினைத்தாலே முக்தி தரும் க்ஷேத்திரமோ அதே மாதிரி இங்க உள்ள முருகப்பெருமான் நினைக்குமோ மறுபிறவி கிடையாதுங்கிறார். அதான் நீரகத்தேதனை நினையும் அன்பினோர் பேரகத்தலமரம் பிறவி நீத்தினும் அப்படிங்கிற. இங்க சுவாமி எப்படி இருக்காருன்னா எல்லா ஆலயத்துக்கும் மூப்பான க்ஷேத்திரம் இது. தாரகத்துருவமாம் தலைமை எழுதியங்கிற சுவாமிக்கு தலைவனா இருக்காரா. தாரகத்துருவமாம் தலைமை எழுதிய ஏரக தருமுகன் அடிகள் ஏற்றுவாம் அப்படின்னு இங்கே வச்சிவசேதர் கந்தபுராணம் பாடி. அதுக்கப்புறம் சிலப்பதிகாரத்தில் வேல்வாங்கின பதிகம் கடுக்கன் தியாகராஜர் கந்த நவரத்ன வாமாலை கடைசியில் 15ஆம் நூற்றாண்டில் அருணகிரிநாத் திருப்புகழ் பதியம் பாடின க்ஷேத்திரம் இது. பூலோகத்தில் இறங்கி அப்பா அம்மாவை 2 பேரையும் பூஜிக்கணுங்கிறதுக்காக தடாகம் ஏற்பட்ட திருக்குளம். கோவிலுக்கு இடது பக்கம் சரவண பொய்கிற தீர்த்தம். முருகப்பெருமான் பூலோகத்தில் அஸ்திரத்தை எழுதும் போது அஸ்திரம் விழுந்த இடம் கிணறு தீர்த்தம், வஜ்ர தீர்த்தம்னு சொல்லக்கூடிய தீர்த்தம். இந்த கோவிலுக்கு வயசு கணக்கு 3500 வருஷம் பழசு. சோழர் காலத்தில் கட்டப்பட்ட திருக்கோயில். சோழர் காலத்தில் கல்வெட்டுகளும் இருக்கும். திரும்பவும் சிதலமடைஞ்ச போது 1500 வருஷத்துக்கு முன்னாடி விக்ரம சோழ மன்னர் இதே கருங்கல்லை கொண்டு திரும்பவும் புனரமைப்பு பண்ணி கட்டினார். விக்ரம சோழனுக்கு மும்முடி சோழன் ஒரு பட்டம் உண்டு. அவர் இந்த திருக்கோயிலை புனரமைப்பு பண்ணி கட்டினதுனால மும்முடி சோழமங்கலம் அப்படின்னு பேர் உண்டு. தஞ்சாவூர் பக்கத்தில் ராஜராஜ சோழன் ஆண்டதுனால அங்கு மும்முடி சோழமங்கலம்னு ஒரு ஊர் இருக்கு. இதை குறிப்பிடும் விதமாக இன்னம்பூர் நாட்டு ஏராகிய மும்முடி சோழமங்கலம்னு தஞ்சாவூர் கல்வெட்டுகளை குறிப்பிட்டுப்பார். ஏன்னா பக்கத்தில் இன்னம்பூர்னு ஒரு இருக்கு. அது அந்த நாட்டு ராஜா இதையும் ஆண்டுன்னு இருந்தார். அதனால இன்னம்பர் நாடு அப்படின்னு இந்த இடத்துக்கு பேர். இன்னம்பர் நாட்டு ஏர் ஆகிய மும்முடி சோழமங்கலம் அப்படின்னு பேர். ஏர் என்றால் இங்கே சுவாமி வைப்பு தலத்தில் பாடல் பெற்றது. 276 சிவன் வைப்பு தலமாக பாடல் பெற்றிருக்கார். அதில் இங்கே உள்ள சிவபெருமானும் வைப்பு தலம்னா 10 ஊர் சிவனையும் பாடும்பொழுது இங்கே உள்ள சிவனையும் சேர்த்து பாடியிருக்கார். பெரும்புலியூர் விரும்பினார் பெரும்பற்ற மூலட்டானத்தார் ஏறார் இன்னம்பரார் பக்கத்தில் இன்னம்பூர் சுவாமியும் சேர்த்து திருநாவுக்கர் திருமான் பாடி கடைசியில் திருவேழிமேலை அப்படிங்கிற பதியத்தில் அதோட பதியத்தில் சேர்த்து பாடிப்பார். திருவேழிமேலை கைலாதராய் காணலாமே அப்படின்னு பதியத்தில் பாடியிருப்பார். திருவேழிமேலை திருத்தாண்டகம் அப்படின்னு அந்த பதியத்தில் திருநாவுக்கரசர் பாடியிருக்காரு. இப்போ சுவாமி வைப்பு தலத்தில் ஒன்று, பாக்கி எல்லாரும் அடியார்கள் பாடதான் இங்கே உள்ள முருகப்பெருமானை தான் பாடியிருக்காங்க. வந்து 6 முருகன் கோவிலை வந்து நம்ம தரிசனம் பார்த்துருக்கோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது? இது ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸு. ரொம்ப க்ளீனாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. காலையில் டயத்துக்கு எல்லாரையும் அசம்பிள் பண்ணி செக் பண்ண வேண்டியது எல்லாத்தையும் செக் பண்ணி க்ளீனாக நம்மளை கைட் பண்ணுறாங்க. ஸ்தல புராணமும் ஓரளவுக்கு முன்னாடியே நமக்கு ஒரு ப்ரீஃபிங் கொடுத்துட்றதுனால நம்மளால் அந்த கோவிலுக்கு போய் அங்கே போயிட்டு புக்கையோ இல்லை அங்கே எழுதியிருக்கிற பிளேக் அதெல்லாம் போய் படிக்கணும்னு இல்லாமல் க்ளீனாக முன்னாடியே ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுட்டு கோவிலுக்கு போக முடியுது. தரிசனத்துக்கும் ஓரளவுக்கு துரிதமாக சீக்கிரமாக பண்ணுறதுக்கு டேக் எல்லாம் இருக்கிறதுனால ஒன்றா ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுறாங்க. ரொம்ப என்த்ராலிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு பர்சனலாக நம்ம 6 முருகன் கோவிலை வந்து பார்த்துருக்கோம். உங்களுக்கு பர்சனலாக எனக்கு இந்த ஒரு முருகன் கோவில் ரொம்ப கனெக்டாக இருந்தது அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஆக்சுவலாக நான் இங்கே சுவாமிமலையை தவிர வேறு பாக்கி இந்த 5 கோயிலுமே நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது.
எனக்கு என்னதான் சின்ன கோவிலாக இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு காலையில் பார்த்த அந்த என்கண் கோவிலில் ரொம்ப ஒரு ரொம்ப டிவைன் கனெக்ட். எதிர்பார்க்காதப்போ நம்ம உள்ள நுழையும் போது அங்கே தீபாரதனை எல்லாம் நடந்து அங்கே பண்ணியிருந்த அலங்காரம் அது ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அந்த ஒரு கனெக்ஷன் இன்ஃபேக்ட் இப்போது முடிகிற வரைக்கும் கண்டினியூஸாக ஒரு செயின் மாதிரி நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப சிறப்பாக இருந்தது. தமிழ்நாடு அரசாங்கம் வந்து நல்லாவே பண்ணுறாங்க. இது தவிர வந்து நவகிரக கோவிலும் பண்ணுறாங்க. நீங்கள் அதை கவர் பண்ணீங்களா எனக்கு தெரியல, அது நீங்கள் பண்ணுங்கள், அதுவும் சிறப்பாக இருக்குது. இது வந்து ரொம்ப அருமையாக நல்லா பண்ணுறாங்க. உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய முயற்சிகளுக்கு வந்து நாங்கள் வாழ்த்துறோம். ஓகே சார். இப்போ நம்ம வந்து 6 முருகன் கோவில் வந்து தரிசித்தோம். அதில் சுவாமி மலை நம்ம எல்லாருக்குமே பிரசித்தி பெற்ற 4வது படை வீடாக இருந்தது. நீங்கள் இந்த ஒரு கோவில் முருகன் கோவில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு ஏதாவது கோவில் முருகன் வந்து எங்களுடைய குலதெய்வ கோவில் பழனி. அதனால் முருகனுக்கு எங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் எப்போவுமே உண்டு. அதனால் முருகன் எங்கே இருந்தாலும் எந்த மலையில் இருந்தாலும் போய் நாங்கள் சாமி கும்பிட்றது வழக்கம் உண்டு. அறநிலையத்துறை செய்த முத்தான விஷயங்கள் இது. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த திருவேரகத்தை பற்றியோ அந்த கோயிலை புறவாச்சேரி கோயிலை பற்றி எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. இவ்வளவு அழகான முருகன் கோயில் இருக்குது அப்படின்னு காமிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதை இன்னும் சிறப்பாக இந்த சாப்பாட்டு விஷயம் இதையெல்லாம் சாப்பாடு சாமி கும்பிட வரும்போது சாப்பாடு பெரிய விஷயமே கிடையாது. அதை இன்னும் சிறப்பாக செஞ்சால் நல்லாயிருக்கும். இன்னும் சொல்ல போகணுன்னா இந்த நவகிரக கோயில் நான் முந்தானத்து தான் போனேன். அங்கே காமாட்சின்னு ஒரு மேடம் இதை வழி நடத்தினாங்க. ஸ்பெசிஃபிக்காக அவங்க ரொம்ப நல்லா பண்ணினாங்க. அது உண்மை. அவங்க நிறைய கதைகள் சொல்கிறாங்க. ரொம்ப கதைகள் கேட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். 6 கோவிலுங்கிறது முத்தான கோவில். நாங்கள் பார்க்காத எக்ஸப்ட் சுவாமி மலை. மற்ற கோவில் தான் நாங்கள் பார்த்ததே கிடையாது. அழகாக சிலை வடிச்சு சிலை சிற்பியை பற்றி பேசினேன். எவ்வளோ அழகாக இருந்தது, சொல்கிறதுக்கு இது இல்லை. கடைசியில் இங்கே ஏரகத்தில் வந்து அவ்வளோ அருமையான எக்ஸ்ப்ளனேஷன். காண கண்கோடி வேணும், அவ்வளோதான் சொல்ல முடியும். அருமையான அரேஞ்ச்மெண்ட்ஸ். தயவுசெய்து இதை கண்டினியூ பண்ணுங்கள், நல்லபடியாக பண்ணுங்கள். நிறைய தெரிஞ்சுட்டோம். இதை பற்றி நிறைய நாங்கள் தெரிஞ்சிட்டோம். நாங்கள் வி ஆர் ரிட்டையர்ட் பர்சன்ஸ். நல்லதெல்லாம் தெரிஞ்சுட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. கூட வந்து ஹெல்ப் பண்ணவங்க எல்லாமே அருமையாக பண்ணாங்க. இன்க்ளூடிங் மேடம் அண்ட் டிரைவர் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும். எல்லா இடத்துக்கும் வந்து நல்லாவே பண்ணாங்க. ரொம்ப எல்லாருமே நல்லா இருந்தது இந்த ட்ரிப் எங்களுக்கு. நாங்கள் பெங்களூர்லேருந்து சென்னை வந்து சென்னையிலேருந்து இங்கே வந்தோம். ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, காலையிலேருந்து நம்ம ஒரு 6 முருகன் கோவில் வந்து தரிசிச்சிருப்போம். உங்களுக்கு பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் தான். 6மே பிடிச்சது. அதில் நோ பார்ட்டியாலிட்டி. ஸ்பெஷலா ஏதாவது இருக்கும்ல இங்கே? நல்ல இந்த ஆதி சுவாமிநாத சுவாமி இதை பற்றி நாங்கள் தெரிஞ்சதே இல்லை. எனக்கு கேட்டால் ரொம்ப நல்ல டீட்டெயிலாக சொன்னார் அவர். அவரும் நல்லா சொன்னாங்க. நல்ல நான் மோரார்லெஸ் லைக் இந்த ஸ்பிரிச்சுவலில் வந்து லாஸ்ட் 12-13 இயர்ஸாகவே டெடிக்கேட்டடாக எங்கே போனாலும் இந்த அன்னதானம் அந்த மாதிரி ரொம்ப அந்த இதில் ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சராக நானும் சிலது பண்ணிகிட்ருக்கேன். பட் எனக்கு இந்த ட்ரிப் வந்து ஃபர்ஸ்ட் இது நான் ஆறுபடை. நான் ஆக்சுவலாக திருத்தணி பக்கம் தான் எங்களுக்கு. நான் ஐ யூஸ் டு கோ திருத்தணி எவ்ரி டைம் வென்எவர் எங்களது நேட்டிவ் அரக்கோணம். ஸோ அங்கேருந்து 10 கிலோமீட்டர்ஸ்னால எப்போ போனாலும் திருத்தணி போவேன். பட் இது எனக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரிப். நான் இங்கே இந்த இது எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் எக்ஸப்ட் சுவாமி மலை. ஸோ இது இந்த சுவாமியும் ஃபர்ஸ்ட் டைம் தான். இது எனக்கு தெரியாது. ஸோ இந்த குரூப்னால இது தெரிஞ்சது எனக்கு ரொம்ப ஹாப்பி மேம். ஓகே, ஸோ நான் காலையிலேருந்து நம்ம 6 முருகன் கோவிலை வந்து தரிசனம் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பர்சனலாக எனக்கு இந்த முருகன் கோவில் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது? அது எனக்கு மேடம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இல்லைங்களா. அது பார்த்தாலே அந்த என்கண் முருகர் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லைங்களா, அதுவே பெஸ்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரி. அது பார்க்கும் போதே எனக்கு ரொம்ப செகண்ட் 8 கோடி. அப்புறம் சுவாமிநாத சுவாமியும் சொல்லலாம். எதுவுமே ஸ்பெசிஃபிக்கா சொல்ல முடியாது. எல்லாமே முருகன்றதுனால எல்லாமே ஸ்பெஷல் தான். பட் மேடம் சொன்னதுனால அந்த ஃபர்ஸ்ட் பார்க்கும்போதே அந்த என்கண் முருகர் அந்த இது ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க சொன்ன விதம் அது புரிய வச்சாங்க. என்னென்ன நடக்குது, அந்த காலத்தில் என்னென்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் அவ்வளோ சூப்பராக சொன்னாங்க. அதை தெரிஞ்சு வச்சு எங்களுக்கு இது பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லா கோயிலும் சுற்றி காட்டுறது ரொம்ப சந்தோஷம். எல்லா சுவாமியும் அழகழகாக பார்த்தோமே. இதையெல்லாம் நம்ம அங்கே வீட்டில் இருந்த எதுவுமே தெரியாது இருந்துடும். ஆனால் இங்கே வந்ததில் இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டோமே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, ஸோ 6 முருகன் கோவில் வந்து நம்ம தரிசனம் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்த ஒரு முருகன் கோவில்னா எது? அந்த
மயில்ல நின்னாரு இல்ல சில காலில் Okay, மட்டும் நின்னுச்சு இல்லையா, பொருள் அது- வைத்த சேரி. அது எவ்வளவு சாமியும் அந்த அந்த பாதத்தில் அந்த மயில் தாங்கியிருக்கு. அது ரொம்ப எனக்கு அந்த சிலை ரொம்ப பிடிச்சது. ஃபர்ஸ்ட் அவர் செஞ்சது தானே அந்த சிற்பி செஞ்சது, அது அது ரொம்ப பிடிச்சது. ஒரே நாள்ல 6 முருகன் கோவில் எப்படி சாத்தியம் அப்படிங்கிறது தான் எனக்கு இங்க வந்தோடனே தோணுச்சு. ஆனா அது சாத்தியம்தான் அப்படின்னு இந்த இறுதியான இந்த பயணத்துல தான் எனக்கு அது தெரிஞ்சிச்சு. ஓகே, ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. எல்லா முருகன் கோவிலையுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப திருப்திகரமாக முருகனை வந்து ரொம்ப பக்கத்துல நின்று தரிசனம் பண்ணோம். எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க கேட்டிருப்பீங்க, என்கண் முருகன் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட் சொன்னேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம போன இடமும் அதுதான். அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா எட்டுக்குடி அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அடுத்தடுத்து முருகன் கோவிலை வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதுல எல்லாருமே பார்த்த மாதிரி அந்த பொருள் வைத்த சேரி முருகன் கோவில் ஆகட்டும், என்கண் முருகன் கோவில் ஆகட்டும், எட்டுக்குடி முருகன் கோவில் ஆகட்டும், சுவாமி மலை ஆகட்டும், இப்படி எல்லா கோவிலுமே வந்து எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுலேயும் குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பொருள் வைத்த சேரியில வந்து ஊருக்குள்ள இருந்தது. ரொம்ப சிம்பிளான கோவிலா இருந்தது. ஆனா சிலை வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ அழகா இருந்தது. முருகர் வந்து மயில் மேல உட்கார்ந்து இருக்கிற மாதிரியும் அந்த மயிலுடைய கால்கள் 2 மட்டும்தான் முருகனுடைய சிலையை வந்து தாங்கிட்டு இருந்தது. கீழே வந்து வேற எதுவுமே வந்து அந்த பேஸ்மெண்ட் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அவ்வளோ அழகா தத்ரூபமா இருந்தது. நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க அந்த சந்தன பால் அபிஷேகம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முருகருடைய நரம்புகள்லாம் வந்து அவ்வளோ தத்ரூபமாக தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. பட் எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஸோ மேபி நீங்கள் இதுக்கு அப்புறம் யாராவது வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமே ஒரு 10:30க்கெலாம் உள்ளே வந்துட்டிங்கன்னா சூப்பராக பார்க்கலாம். இறுதியாக ஆதி முருகன் கோவில். ஸோ இங்கேயுமே வந்து பயங்கரமான ஒரு சர்ப்ரைசிங்காக வந்து இருந்தது. இந்த ஒரு ஸ்தலத்துக்கு இப்படி ஒரு வரலாறு இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதையும் கேட்டிருப்பீங்க. சரி, நாங்களும் இதே மாதிரி 6 முருகன் கோவிலை தரிசிக்கணும், இதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? ஸோ அதற்கான ப்ரொசீஜரை வந்து நான் சொல்லிடுறேன். இந்த கோவில் 6 முருகன் கோவிலை வந்து தரிசிக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை மற்றும் கிருத்திகை இந்த 3 நாட்கள் மட்டும்தான் இந்த பஸ் வந்து அவைலபிலிட்டியாக இருக்கும். இந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் புக்கிங் மட்டும்தான். ஸோ ஆன்லைன் புக்கிங் மட்டும்தான் பண்ண முடியும். இதுக்கு வந்து கான்டாக்ட் நம்பரோ இல்லை நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாவோ எதுவும் பண்ண முடியாது. ஆன்லைன் புக்கிங் மட்டும்தான். இதுக்கான வெப்சைட் வந்து நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஏற்ற டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 650 ரூபாய். ஸோ 650 ரூபாய் நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ் வந்துடும். வந்து அப்படியே ஒவ்வொரு கோவிலாக என்கண் கோவிலில் தொடங்கி அப்படியே ஆதிசிவன் கோவில் வரைக்கும் முடிஞ்சிடும். ஸோ இதோடைய பயணம் வந்து பார்த்திங்கன்னா இறுதியாக நிறைவடைந்தது. இந்த 6 முருகன் கோவிலுடைய தரிசனம் எப்படி இருந்தது, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறது, உங்களுக்கு இப்போ ஃபேவரட்டான முருகன் கோவில் எது அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் இதே மாதிரி நிறைய எக்கச்சக்கமான சுவாரஸ்யமான திருத்தலங்களுக்கு நம்ம அடுத்தடுத்து தொடர்ந்து பயணிப்போம். தொடர்ந்து கூட இருங்க.